சார் ரோமர் 7ஆம் அதிகாரம் பார்க்க போறோம். ரோமர் 5, 6, 7, 8 அப்படி கண்டினியூஸா போகும் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோமர் சாப்டர் 7. எனக்கு யோசிக்காதீங்க, என்னடா பாஸ்ட் ஒவ்வொரு வாரமும் ஒரு சாப்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு அப்படின்னா. எனக்கு ஜென்ரலாக பைபிள் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு ரோமர் நிருபம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு சாப்டரும் கண்டிப்பாகவே பிடிக்கும்னு நான் சொல்ல போறேன். சரியா? இன்னைக்கு இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் பெட்டரா புரியும். நான் லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொன்னேன், நான் எப்பெல்லாம் நியாய பிரமாணம்னு சொல்றோமோ அது யூதர்களுக்கு மட்டும்தான், புறஜாதியாராகிய நமக்கு மனதின் பிரமாணம், ரைட்டா, லா, சரி தவறு என்ற வித்தியாசத்தை போதிக்கக்கூடிய பிரமாணம். அதுக்கு பேர் பிரமாணம். இது சரி தவறு என்ற வித்தியாசத்தை காட்டக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம், அந்த சட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அதுதான் வந்து பிரமாணம். அதுதான் நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரோமர் 2ஆம் அதிகாரத்துல ஞாபகம் இருக்கா? நியாய பிரமாணம் இப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு வேலை செய்யுது, புறஜாதியராகி நமக்கு மனதின் பிரமாணம் வேலை செய்து, அவருடைய மனதே அவர்களுக்கு பிரமாணமா இருக்கிறபடினால அவர்களே அவர்களுக்கு பிரமாணமா இருக்கிறார்கள், அவங்களே ஒரு லா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், ஏன் இயேசு வந்துட்டு நம்மளை நியாய பிரமாணத்துக்கு விடுதலை செய்தாருன்னு ஏன் நம்ம பைபிள்ல பாக்குறோம் அப்படின்றது நான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வருஷங்கள் நான் சொல்லியிருந்தேன். காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீ நிமித்தமாய் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் அவர் வந்து நியாய பிரமாணத்தில் இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, அப்ப நியாய பிரமாணத்திலிருந்து ஆண்டு காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு நானு. இப்போ ரோமர் 7ஆம் அதிகாரத்துல இன்னும் பவுல் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப இந்த நியாய பிரமாணம் சாபத்திற்குரியது, நியாய பிரமாணம் பாவத்திற்குரியது அப்படின்னு பாவம் செய்ய வச்சதெல்லாம் சொல்லும்போது ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் பதில் வந்து ரோமர் 7ஆம் அதிகாரம் தான். இன்னும் கிளியரா புரியும், இன்னும் பெட்டரா புரியும். அப்ப நியாய பிரமாணம் தப்புன்னு சொல்ல முடியுமா? தேவனுடைய பிரமாணமாச்சு, அது ஜீவனுடைய பிரமாணமாச்சு, ஜீவனின் பிரமாணமாச்சு. அப்ப ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணம் எப்படி ஒரு சாபத்துக்கு இதுவா இருக்க முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் பதில் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. நான் ஸ்டார்டிங்ல பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன பதில் சொல்றாருன்னா, மாம்சத்தின்படி அனுசரிக்கிற நமக்கு தான் அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்சியை தவிர ஆண்டவருக்கு அப்படி இல்லை. நான் ஏற்கனவே ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் போன சண்டே கூட சர்ச்ல சொன்ன நினைக்கிறேன் நான், ஈவினிங் சர்வீஸ்ல. ஆண்டவர் மனிதர்களை படைச்சிட்டு இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் கொடுத்தாகணுமே அப்படி உட்காந்து யோசிச்சு, ஓகே இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிலாம் எழுதல. ஆண்டவர் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவருடைய நேச்சர்ல அவர் எப்படி இருக்கிறாரோ அதான் நமக்கு ரூல்ஸாவே கொடுத்தார். அப்போ அவருடைய சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம அவரை போலதான் மாறுவோமே தவிர கண்டிப்பா பாவம் செய்ய மாட்டோம். ஆனா இது ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, the nature of God, அந்த மாதிரி மனுஷால இருக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவர் தம்முடைய நேச்சர்ல, அவர் நேச்சுரலாவே அவர் எப்படி இருக்கிறாரோ, அவருடைய கேரக்டர் என்னவோ அதுதான் நமக்கு பிரமாணமா கொடுத்திருக்காரு. அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளும் எப்படியா மாறிடுவோம்? ஆண்டவர் போல மாறிடுவோம். ரைட்டா? இப்போ அந்த பிரமாணத்தை ஃபாலோ செய்யும் பொழுது, அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவர் மாதிரி மாறிடுவோம்ன்றது உண்மைதான். ஆனா இப்ப இந்த பிரமாணம்னா என்ன? இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யி, இதை செய்யாத அப்படின்னு காட்ஸ் நேச்சரே ஒரு லாவா கொடுத்திருந்த அப்படின்னால அந்த நல்லது கெட்டதுன்ற வித்தியாசத்தை போதிக்கக்கூடிய அந்த சட்டங்களை நம்மளால விழுந்து போன பாவத்தில் இருக்கிற மனிதர்களாகி நம்மளால அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிறந்ததுல இருந்தே பாவியா பிறந்து அந்த பாவம்ன்ற காரியத்தையே முதல்ல இருந்து பண்ணி பாவியாவே வளர்ந்து இப்போ பாவத்துக்கு எதுவான ஒரு சரீரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னால இது பாவம், ஆனா இதுதான் சரி அப்படின்ற வித்தியாசத்தை போதிக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே பாவத்துக்கு எதுவான காரியத்தை செய்ய வருமே தவிர நீதிக்கு எதுவான காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. சோ தட் இஸ் வை, நல்லா கவனிங்க. அதனாலதான் இயேசுவே அந்த காட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரமாணம் ஒரு நீதியை எதிர்பார்த்துச்சு. அந்த நீதியை நிறைவேற்ற மனிதனால முடியல. அதுக்கு மாறாக அந்த நீதி மனிதனை நீ ஸ்டாண்டர்ட் வரல. நல்லா கவனிங்க. அந்த நியாய பிரமாணம், அதாவது நீதியின் பிரமாணம்னு கூட வசனம் சொல்லுது. அதை பத்தி நம்மளுக்கு நியாய பிரமாணம்னாலும் நீதியின் பிரமாணம்னாலும் ஒண்ணுதான். அந்த நீதியின் பிரமாணம் அந்த நீதியின் பிரமாணம் மனிதன்கிட்ட தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியை எதிர்பார்த்துச்சு. ஆனா மனிதன் நீதிமனையை வாழ்வதற்கு பிரமாணம் எல்லளவும் உதவி செய்யவில்லை. அதற்கு மாறாக மனிதனுடைய மனோதத்துவத்தின் அடிப்படையில், மனிதனுடைய மென்டாலிட்டியில அந்த பிரமாணத்தை பார்த்து நன்மை செய்வதை விட தீமை அதிகமா அவன் செய்யறபடினால அந்த பிரமாணம் நீ கெட்டவன் அதிகமா சொல்லிச்சே தவிர, அந்த பிரமாணம் எனக்கு எதாவது புரிச்சுதே, நான் கெட்டவன் எனக்கு புரிஞ்சதே தவிர
என்னால தேவ நீதிக்கு ஏற்ற விதத்துல மாறவே முடியல. அதனாலதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லிடுறாரு, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ரைட்டா? என்ன விசுவாசத்தால? இல்லாட்டி யார் மேல வைக்கிற விசுவாசத்தால? இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தால நீதிமானாய் நீ பிழைத்துக் கொள்வாய். ஏன் அப்படின்னா இயேசு என்ன பண்ணாரு அப்படின்னா, தெய்வத்துவத்துடைய ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரமாணம் அதை மனிதனால் நிறைவேற்ற முடியல. இல்ல காட்ஸ் ஸ்டாண்டர்ட்ல தேவனுடைய சமத்துவத்துக்கு இருக்கிற அந்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, எப்படி சொல்றது, அவருடைய அவர் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றது தெரியல, அவருடைய நேச்சரே லாவா கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? அந்த நேச்சர் லெவல்ல இருக்கக்கூடிய லாவை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. சோ அந்த நேச்சரை கொடுத்தவரே அந்த நேச்சரை ஃபுல்ஃபில் பண்ண பூமியில் இறங்கி வந்தார். புரியுதா? நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த ஒரு நீதியை, நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த ஒரு நீதியை மனிதனால் நிறைவேற்ற முடியல. ஏன் அப்படின்னா நம்ம பாவத்தில் விழுந்து போயிருக்கிறோம். இப்ப கொடுத்தவரே அந்த நீதியை நிறைவேற்றி, எப்படி சொல்றேனே, நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு தெரியுமா தெரியாதா மனுஷனால அதை செய்ய முடியாது? தெரியும். தெரிஞ்சும் ஏன் கொடுத்தாரு? சரி, நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமா தம்முடைய குமாரனை சிலுவையில் கொடுத்து பலியாக்கி நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தி இலவசமாய் நம்மளை மீட்கும் பொருளாக இலவசமாய் நம்மளை நீதிமான் ஆக்கிக்குவார் அப்படின்றது பிதாவுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவரே ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளால செய்ய முடியாதுன்றது புரிய வச்சாரு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு தேவைப்படுற நீதியை அவரே பூமியில் இறங்கி வந்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்தார். இது என்ன புரியுது? ரொம்ப சிம்பிள். அவர் நம்பி வாழ்ந்தா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அதுதான் மேட்டர். ஆமென். அவர் நம்பி வாழ்ந்தா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இதுதான் வந்துட்டு பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக எடுத்து ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனிதர்களுக்கு இது ஆண்டவர் செஞ்சார். ரைட்டா? இப்போ ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, ஓகே, இப்ப ரோமர் 7ஆம் அதிகாரத்தை என்ன விதமான மனப்பக்குவத்துல வாசிக்கணும் அப்படின்றத முதல்ல சொல்லி கொடுத்துறேன். சரியா? How we have to approach Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எந்த மாதிரியான மனப்பக்குவத்துல வாசிக்கணும்? ஏன் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் புரியாம அநேகர் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது புரியாம அவர்கள் புரிந்த விதத்தில் எடுத்துக்கிறாங்க. நம்ம எடுத்துக்க கூடாது. சத்தியத்தை கரெக்டா புரியணும் அப்படின்னா என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்றது புரியணும். இப்போ இது ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்றத பத்தி பேசல. ரோமர் 7ஆம் அதிகாரம் என்ன இன்டென்ஷன்ல பவுல் பேசுறாருன்னா, பவுல் நியாய பிரமாணத்துல அவருடைய சாட்சியர் பேசுறாரு. பவுல் வந்துட்டு சாட்சி சொல்றாரு. அப்படிதான் சொல்லணும். சொல்ல போனா பவுல் சாட்சி சொல்றாரு. அவர் நியாய பிரமாணத்துல வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள்ல இந்த நியாய பிரமாணம் அவருக்குள்ள என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு தெளிவா சொல்லி 8ஆம் அதிகாரத்துல விடுதலை கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் விடுதலை என்ன அப்படின்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சோ நம்ம 7ஆம் அதிகாரம் வாசிக்க போறோம். ரைட்டா? ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல்ல வாசிக்கலாம். முதல் வசனம் வாசிச்சாலே புரியும் உங்களுக்கு. தெளிவா சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். அப்படின்னா நியாய பிரமாணத்தை அறியாத நாட்கள் இருக்கிறாங்களே. பவுல் வாழ்ந்த நாட்கள் என்ன நடந்தது? நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள்னா யாரும்? யூதர்கள் மட்டும்தான். பவுல் வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள். இஸ்ரவேலை தாண்டி மற்ற ஊர்களுக்கு பவுல் போனாரா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கொரிந்து சபை எங்க இருக்கு? கிரேக்க நாட்டில் இருக்கு இல்ல? ரோமர்கள் தனியா இருக்கிறாங்க. சுத்தி வட்டாரத்துல எல்லாருமே ஆசிய கண்டத்துடைய பார்டர்ஸ்ல எல்லாருமே வந்து வெளியில காட்கள். இவங்க எல்லாரும் புறச்சாதியார்கள். நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன். இது யூதர்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த நியாய பிரமாணம் ஆக்சுவலி என்ன பண்ணுச்சு, ஏன் இந்த பிரமாணம் நான் வேணான்னு சொல்றேன், இல்லாட்டி இந்த பிரமாணம் காட்டக்கூடிய நபர் இவர்தான் முக்கியம். அந்த பிரமாணம் கை காட்டுச்சு ஒருத்தர், அவருக்குள்ள வா, அவரை பிடிச்சா போதும். இது ஆக்சுவலா இது ஒண்ணு கொண்டு போகாது பரலோகத்துக்கு. நான் ஏன் அதை சொல்றேன்? ஏன்னா நானும் அதுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல இருந்த நாட்கள்ல அது என்ன பண்ணுச்சு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு பவுல் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சாட்சியாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன பண்றாரு? நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் அப்படின்னா புறஜாதியராகி நமக்கு என்ன? மனதின் பிரமாணம். அப்ப பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் இது சரி இது தப்பு, இது சரி இது தப்பு அப்படின்றது அவனுக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிரமாணம் ஆளுகை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதனாலதான் நீ எந்த பிரமாணத்துக்கு கீழே நீ ஒண்ணு ஒப்பு கொடுக்குற, நீ எந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்ற அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா?
நீ எந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாய்? கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஃபாலோ பண்றியா, இல்ல மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றியா? இல்லாட்டி நம்ம புறஜாதியராகி நமக்கு நம்மளுடைய மனதே நமக்கு பிரமாணமா இருந்துச்சு. அதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ரோமர் 2ஆம் அதிகார பைபிள் ஸ்டடி மறுபடியும் போயிட்டு தரிசனம் கேள்வி. சரியா? அப்போ நம்முடைய மனதின் பிரமாணம்னா என்ன? நம்ம வாழ்ற சமுதாயத்துல நமக்கு இருக்கிற படிப்பறிவு, நமக்கு இருக்கிற கலாச்சாரம், நம்மளை சுத்தி வாழ்ற நம்மளுடைய முன்னோர்கள், பெரியவர்கள், இல்ல நம்ம ஊரு, நம்ம கிராமம், நம்ம பட்டணம், நம்மளுடைய அரசாங்கம், இது அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு உலக நீதி. இது சரி, இது தவறு, அது பண்ணாத, இது பண்ணாத, இதை பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி செய்யாத, இப்படி செய். இதுதான் நம்முடைய மனசாட்சி. இது அடிப்படையில் தான் நமக்கு நல்லது எது, தீமை எது அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இதுதான் நம்முடைய மனசாட்சி. ரைட்டா? இப்போ நம்முடைய மனசாட்சி நான் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ஆய்வு செய்யும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். எதையும் தாண்டி விசுவாசிக்கணும். தெரியுமா? யூதர்கள் அவங்க காலங்காலமா ஃபாலோ பண்ண நியாய பிரமாணத்தையும் தாண்டி இயேசு விசுவாசிக்கணும். புறஜாதியராகிய நம்முடைய மனசாட்சியின் அடிப்படையில காலகாலமா வாழ்ந்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதையும் தாண்டி இயேசு விசுவாசிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு தெரியுமா? உன்னுடைய அனுபவத்திலிருந்து நீ வெளியே இயேசு நம்பணும். அதுதான் முக்கியம். If you want to believe in Jesus, you have to get out of your experiences. எனக்கு தெரியும் இதெல்லாம் கரெக்ட், எனக்கு தெரியும் அவன் தப்பு, என் அப்பா சொல்லி கொடுத்தாரு, என் தாத்தா சொல்லி கொடுத்தாரு, எங்க ஸ்கூல்ல சார் சொல்லி கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான், என் சொந்தக்காரன் சொல்லி கொடுத்தான். இது என்னெல்லாம் நீ அனுபவத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டாயோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டாதான், இந்த சென்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி நீ வெளியே வந்தாதான் உடனே இயேசுவை நம்ப முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இயேசுவை மட்டுமே நம்புவதுதான் விசுவாசம். முதல் வருஷம் சொல்லுது, நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன். அப்படின்னா நியாய பிரமாணத்தை அறியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? கிளீனா கேக்குதா? இப்போ நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள் யாரு, நியாய பிரமாணத்தை அறியாதவர்கள் யாரு? நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா மோசே மூலமா இஸ்ரவேலுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தை அறியாதவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனத்தை தவிர்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. சரியா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. இப்ப இந்த அவங்க பேரு புறஜாதியார்கள் சொல்லுவோம். ரைட்டா? இப்ப இஸ்ரவேல் மக்களை மட்டும் நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் என்ன? இது கரெக்ட், இது தப்பு, இது செய், இது செய்யாதுன்னு உனக்கு போதிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள், லா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ்ல சட்டங்கள், அதுதான் நியாய பிரமாணம். சரி, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்ப நம்ம புறஜாதியார்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் இஷ்டம்போல வாழ்ந்துட்டு இருந்தானா அப்படின்னா இல்ல. புறஜாதியார்களுக்கு தன்னுடைய மனதே பிரமாணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் ரோமர் 2ஆம் அதிகாரத்துல எடுக்கும் போது அவங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய மனதே நமக்கு பிரமாணமா இருக்கு, நம்முடைய மனசாட்சியே நமக்கு பிரமாணமா இருக்கு. இது மனசாட்சினா என்ன அப்படின்னா கான்சியஸ்னஸ். மனசாட்சியா கான்சியஸ் அப்படின்னு ஒரு சிந்தனை, இல்ல தவறு இது சரி இதுன்னு சொல்லி வரையறுக்கக்கூடிய ஒரு சிந்தனை, அதுதான் மனசாட்சி. அதுவே எனக்கு பிரமாணமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லியிருந்தார். இப்ப என்னுடைய மனதே எனக்கு பிரமாணமா இருக்குது அப்படின்னா இந்த பிரமாணத்தை யாரு கொடுத்தா அப்படின்னா பேசிக்கா கடவுளுடைய பிரமாணம் நமக்குள்ள இருக்கு. காட் யாருன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய அடிப்படையான சட்டங்கள் நமக்கு மனசுல இருக்குது. மற்றபடி சமுதாயத்துல வாழக்கூடிய மற்ற பிரமாணங்கள் எல்லாமே என் ஸ்கூல்ல என் சார் சொல்லி கொடுத்தது, நான் ரோட்ல பாக்குற ஆக்சிடென்ட், இல்ல ஏதோ ஒரு அனுபவத்துல கடைக்கு போகும்போது திருநா மாட்டிக்கிட்டா தப்பு, இல்ல அங்கெல்லாம் நம்ம லேர்ன் பண்றோம். ஒன்னொருத்தி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி இது தப்பு இதுன்றத சமுதாயத்தின் அடிப்படையில் நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அதன் அடிப்படையில நம்மளுடைய மனசாட்சி அப்படின்றது ஃபார்ம் ஆகப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. நாளுக்கு நாள் மனசாட்சியில தெளிவாயிட்டே உருவாக்கப்பட்டோம். இப்போ பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன் அப்படின்றப்போ இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்துடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் சாட்சி சொல்றாரு. புரியுதா? பவுல் இப்போ வாழ்ந்துட்டு நாட்கள்ல பேசல. ஏன்னா நான் ஒரு காலத்துல ஒருத்தர் கிட்ட தப்பா பேசியிருக்கிறேன் ஒரு முறை. இது என்கிட்ட பல பேர் பலமுறை தப்பா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசியில பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது வசனங்கள் எப்படிலாம் தப்பா புரியும், அதையும் ஆண்டவர் எனக்கு பேசுறாரு, உணர்த்துறாரு, எப்படிலாம் தப்பா எடுத்துக்க வாய்ப்பு உண்டு அப்படின்றதுக்கு ஆதாரம் தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆதலால் நானே என் மாம்சத்தினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். இப்ப ஒரு வருஷத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு பவுலே சொல்லியிருக்காரு அவரை பத்தி. அவருடைய மனசால நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாலும் மாம்சத்தால பாவ பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணாரு. அப்ப நான் பாவம் பண்ண என்ன பிரச்சனை இருக்குது, பவுலோட நானே பெரிய ஆளர் ஆனே அப்படின்ட்டு ஈஸியா பேசிட்டு போக முடியுமா? முடியாது.
இப்ப இந்த ஒரு வருஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மனசார பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்றேன், ஆனா மாம்சம் பாவத்துக்குரியது, மாம்சத்துல நான் பாவத்தை தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு பவுலே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பேச முடியுமா முடியாதா? தட் இஸ் தி ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனை. எப்பவுமே பைபிள்ல கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி பைபிள் தமிழும் திறந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போனீங்கன்னா அது உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறது கிடையாது. அந்த வருஷத்தை படிச்சுட்டு உனக்காக என்னெல்லாம் புரியுதோ, இல்ல அன்னைக்கு உங்க சுச்சுவேஷன்ல வாழ்க்கை என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வருஷத்தை மெமரைஸ் பண்ணி போப்பாரு. அது உனக்கு அதுக்கேற்ற மாதிரிலாம் உனக்காகவே புரிய ஆரம்பிக்கும். அது எக்கு தப்பா எதனா ஒன்று நடந்துருச்சு வாழ்க்கையில, இன்னைக்கு இந்த வருஷத்து மூலமா ஆண்டவர் என்ன பேசினாரு நீயாவே ஒரு கதையை கட்டி சாட்சி சொல்ல போறே தவிர அது உண்மையாக ஆண்டவர் பேசுறது கிடையாது. சரியா? இப்படி நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள் கூட வாழ்க்கையில சாத்தியமாக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அர்த்தம், பைபிள் கத்தரிய வார்த்தை இல்ல, நியூஸ் பேப்பர் கத்தரிய வார்த்தை. இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் மூலமா இந்த ஹிந்து மூலமா ஆண்டு பேசினாரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, கோஇன்சிடென்சஸ் ஹேப்பன்ஸ். இந்த 7ஆம் அதிகாரம் இந்த கடைசி வருஷத்தை மட்டும் தனியா படிச்சா பவுலே அப்படிதான் இருந்திருக்காரு, ஈஸியா பேசிடலாம். ஆனா இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தை என்ன விதமான கான்டெக்ஸ்டோட நீங்க படிக்கணும், இதோட பின்னணி என்ன அப்படின்னா, பவுல் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நியாய பிரமாணத்தை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த பிரமாணம் நல்லதுதான், ஆனா அந்த பிரமாணம் அவருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பிரமாணத்தை அவர் அக்செப்ட் பண்ண பொழுது, பிரமாணத்தை வாசிக்க ஆரம்பிச்ச பொழுது, அந்த பிரமாணம் அவருக்குள்ள அவரை என்ன பண்ணுச்சு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய விளைவாக ஒரு சாட்சியா லாஸ்ட் அதை சொல்றாரே தவிர, ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது நான் இன்னும் கூட மனசார பிரமாணத்தை ஃபாலோ பண்றேன், ஆனா மாம்சத்தால பாவத்தை தான் ஃபாலோ பண்றேன், அது இல்ல நீங்க அப்படி சொல்லல. அவர் வாழ்க்கையை பிரமாணத்தை ஃபாலோ பண்ண பொழுது மனப்பூர்வமாக பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா மாம்சத்துல பாத்தீங்கன்னா என்னால பிரமாணத்தை மாம்சத்தின்படி ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியல, மாம்சம் பாவத்துக்கு ஏதோதா இருந்தது அப்படின்றதுதான் ஒரு மீனிங். ரைட்டா? இப்ப ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து பார்க்கலாம். சரியா? நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூதர்களா இருந்தால் நியாய பிரமாணம் அவர்களை ஆளுகை செய்யும், புறஜாதியராகி நம்மளா இருந்தா நம்முடைய மனசாட்சி என்ற பிரமாணம் நம்மளை ஆளுகை செய்யும். ஆனா நான் உங்கள்கிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆக்சுவலா உங்களை ஆளுகை செய்ய வேண்டியது நியாய பிரமாணமா மனசாட்சியா? நீங்க பின்பற்றுவது நியாய பிரமாணமா மனசாட்சியின் பிரமாணமான்னு கேட்டா ரெண்டுமே இல்ல. ஏன் அப்படின்னா, நீங்க நியாய பிரமாணத்தை பின்பற்றினாலும் யூதர்களுக்கு நியாய பிரமாணம், நமக்கு நியாய பிரமாணம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி நமக்கு நியாய பிரமாணம் இல்லை. நியாய பிரமாணம் உலகத்துல வாழ்ற யாருக்குமே கிடையாது, யூதர்களுக்கு மட்டும்தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மோசேயின் மூலமாய் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம இயேசு பின்பற்றுவதன் மூலமாய் கிருபையில் சத்தியத்தை பின்பற்றுகிறோமே தவிர மோசே மூலமாய் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை நாம் பின்பற்றுகிறவர்கள் அல்ல. அப்போ ஒரு மனுஷன் நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை நியாய பிரமாணம் ஆளுதுன்னு சொல்லும் பொழுது புறஜாதிகளாகி நம்மளுடைய மனசாட்சி என்ற பிரமாணம் நம்மளை ஆளுகை செய்யுது. சரியா? நம்ம உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அந்த மனசாட்சி ஆளுகை செய்யலாம் செய்யும். மனசாட்சி என்ற பிரமாணம் புறஜாதிகளுக்காக இருந்தாலும் சரி, நியாய பிரமாணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, இந்த பிரமாணம் என்பது சரியா தவறா என்ற வித்தியாசத்தை போதிப்பதுதான் பிரமாணம். இந்த சரி தவறுன்ற டிஃபரன்ஸ் கடைசி வரைக்கும், நீ சாகுற வரைக்கும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கும். இப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது மனசாட்சி வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு நல்ல கேளுங்க, இஸ்ரவேல் ஜனம் 1, ரட்சிக்கப்படாத புறஜாதியர்கள் 2, இவங்க 2 பேருக்காவது பரவாயில்ல, ஒரு பிரமாணம் தான் வேலை செய்யுது. புறஜாதியர்களுக்கு மனசாட்சி என்ற பிரமாணம் வேலை செய்யுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் வேலை செய்யுது. இது கிறிஸ்தவர்களாகி நம்ம தான் ரெண்டுத்துக்கு மத்தியில மாட்டீங்க. ஒரு பக்கம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவின் பிரமாணம் வேலை செய்யுது, இன்னொரு பக்கம் புறஜாதின்ற பேர்ல மனசாட்சி வேலை செய்யுது, இன்னொரு பக்கம் கிறிஸ்டின்ற பேர்ல பைபிள் கொடுத்துட்டாங்களா நியாய பிரமாணமும் சேர்த்து 3 பிரமாணம் போட்டு மண்டையை குழப்பி இது 3த்தையும் சேர்த்து குழப்பத்துக்கு பாஸ்டர் வேற தனியா இல்ல சர்ச்சில் பிரசங்கம் பண்ற பேர்ல போட்டு மண்டையை குழப்பி மென்டலாகி பைத்தியம் முடிச்சு, ஆமா அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆண்டர் மனுஷர் சித்தா பண்ணலாம் போனா ஐயோ டவுட் ஆகுது, ஏன் நான் இன்னும் சரியாகல, சரி எப்போ சரியாக அது தெரியல, சரியாயிடுவேன்னு நினைக்கிறியா? ஆமா சரியாயிடுவேன் நான், ஆமா சரியாயிடுவேன், சரி எப்போ சரியாகும்? ஏசு வரத்துக்குள்ள இல்ல கன்ஃபார்மா தெரியல, சரி உன் பாவத்தை முடிச்சா அதெல்லாம் முடிச்சிட்டாரு, சரி இன்னும் சரியாகலன்ற மனுஷாருன்னா கொல்லவும் போனல, இல்ல அது எப்படி தெரியல டவுட் ஆகுது எனக்கு. இந்த கன்ஃபியூஷன்லயே கட்சி வரைக்கும் வாழ்ந்து இவனை கன்ஃபியூஸ் ஆகி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி பைபிள்ல சரியான கான்டெக்ஸ்ட் பிரகாரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ இல்ல சரியான கான்டெக்ஸ்ட் அடிப்படையில சொல்லி தரவோ நீங்க ஆட்கள் ரொம்ப கம்மி. அதுதான் பிரச்சனை இல்ல.
சரி, அப்ப நம்ம நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கு மனசாட்சி என்ற பிரமாணம் ஆளுகை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா மனசாட்சி என்ற பிரமாணம் உங்களுக்கு நல்லது இது தீயது இது என்று போதிப்பது நடந்துட்டே இருக்கும். ஆனா அது ரொம்ப செய்ய கொடுக்காது. அந்த மனசாட்சிக்கு ஓர வச்சு அந்த மனசாட்சியை பார்க்கிலும் வல்லமையான தேவனுடைய ஆவியானவர் உனக்குள் வேலை செய்கிறபடினால அந்த ஆவியினுடைய பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் அந்த ஆவியின் பிரமாணம் உன்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கும். புரியுதா? மனசாட்சியின் பிரமாணம் உன்னை பாவின்னு சொல்லி உன்னை குற்றப்படுத்தும். அந்த பாவத்தால் உன்னை மன ஆளுகை செய்து அப்படின்றதுக்குள்ளதான் உங்களை கொண்டு போகும். அந்த மனசாட்சின்ற பிரமாணம் இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்யும். ஒரு மனுஷன் சாகுற வரைக்கும் அந்த மனசாட்சின்ற பிரமாணம் அவனுக்குள்ள இருக்கும். மனசாட்சியின் அடிப்படையில் இது தப்பு இது கரெக்ட்ன்ற வித்தியாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அதை நீ சரி செய்யும் பொழுது நீ அதிகமான தவறான காரியம் தான் உனக்கு உணர்த்தப்படுமே தவிர நீ பண்ண பாவத்தை தான் அதிகமாக உனக்கு காட்டி கொடுக்குமே தவிர அதனால உன்னை பாவி ஆக்குமே தவிர அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீ மரணத்துக்கு எதுவாக தான் போவையே தவிர நீ பரலோகத்துக்கு வரமாட்ட. நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா உனக்குள்ள ஒரு பக்கம் மனசாட்சி இருக்கட்டும். அது உனக்கு சம்டைம்ஸ் தப்பா கரெக்டா என்று சொல்லும். ஆனா அதையும் தாண்டி தேவன் அருளிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்கிற அப்படின்னால அந்த ஆவியானவர் நீ செய்யறது பாவம்னு சொல்லி உணர்த்துறது மாத்திரமல்ல, நீ பாவம் செய்யும் பொழுது உன்னை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து உனக்காய் நீதிபரராக இயேசு மரித்திருக்கிறார். நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, நீ பாவத்துக்கு எதுவான ஒரு மனுஷன் கிடையாது, இனிமே நீ பாவி கிடையாதுன்னு சொல்லி நீ ஸ்லிப் ஆகும் போதெல்லாம் உன்னை மறுபடியும் உணர்த்தி உன்னை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்குவார். திருப்பி திருப்பி உன் ஆண்டோடு இணைச்சிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். இயேசு செய்து முடித்த காரியத்தை தான் ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். சோ நான் என்ன சொல்ல வரேன் இப்ப நான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் உங்களை உங்களுடைய மனசாட்சி என்ற பிரமாணம் ஆளுகை செய்யும். அது கண்டிப்பா மனசாட்சி உனக்கு சரியா தப்பா அப்படின்றது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதுக்கு சரி சாட்சினா அதோட முடிவு என்னவாயிடும்? நீ பாவின்றது மட்டும்தான் உனக்கு புரிய வரும். நீ பாவின்ற புரிதலே நீ வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தினுடைய முந்தின வசனம் என்ன? ரோமர் 7:1 முன்னாடி வசனம் என்ன? பைபிள் உருப்படியா அட்டெண்ட் பண்ணா கரெக்டா பதில் சொல்லு. நித்திய ஜீவன், ரைட்டா? அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உனக்கு கிருபையினால் கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன், ரைட்டா? அதை சொல்லிட்டு அப்படியே லெட்டர் கண்டினியூ பண்றாரு. பைபிள் ஸ்டடி கரெக்டா அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு புரியும். பவுல் எழுதும் போது 1 2 3 போட்டு எழுதல. ரோமன்ஸ் வந்து ரோமர் 1 2 3 4 5 அதிகாரங்கள் போட்டு எழுதல. பிற்காலங்களில் நம்ம ஆட்களாக சேர்ந்து பிரிச்சுக்கிட்ட காரியங்கள் தான். இதையும் நான் ஒரு டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சரித்திரத்திலிருந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப என்னன்னா அதை சொல்லிட்டு உடனே சொல்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம்பா. இப்ப நீ பாவின்னு சொல்லி உனக்கு உணர்த்துவது எது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம், உயிரோடு கூட இருக்கிற புறஜாதியாராகி நமக்கு நம்முடைய மனதின் பிரமாணம். கிறிஸ்தவர்களாகி நமக்கு மனசாட்சி இருக்குது, பைபிள் வாசிக்கிறன்ற பேர் நியாயப்பிரமாணம் உள்ள இருக்குது. ரெண்டுமே சேர்த்து உடனே பாவின்னு உன்னை தெளிவா முத்திர குத்திரும். அப்போ அந்த பாவின்ற முத்திர குத்துதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உன்னை பாவின்றதுல ரியாலிட்டியில நிக்க வைக்கும். அவருடைய அந்த விசுவாசத்துக்கு முடிவு மரணமாக இருக்கும். ஆனா அதை தாண்டி நீ கிறிஸ்து இயேசுவோட கிருபையை பிடித்துக் கொள்வாயானால் உன்னை ஆண்டவர் நீதிமனாக்கி இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு எதுவாக கொண்டு செல்வார். 7ஆம் அதிகாரம் வாசிச்சோமா? அப்படியே 8ஆம் அதிகாரம் வாங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்களேன். ஆனபடி ஆக்சுவலா 8ஆம் அதிகாரத்துல ஆன்சரே சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துல அவர் நியாய பிரமாணத்துக்கு உள்ள வாழ்ந்த நாட்கள்ல அந்த நியாய பிரமாணம் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு ஃபுல்லா சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்துல தான் ரியாலிட்டிக்குள்ளே வராரு. ஆன்சரே சொல்றாரு. நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தனாலதான் என்ன சொல்ற 2வது வசனம் பாருங்க. ரோமர் 8:2 கிறிஸ்து ரைட்டா? பாவம் மரணம். ஒரு மனிதனை இது பாவம் என்று உணர்த்தியது எது? ரோமர் 5ஆம் அதிகார வாசனையா இருக்கா? 5 6 வசனம்ல இது ஒரு லெட்டர் ஃபுல்லா வாசிச்சாதான் புரியும். இங்க 2 வசனம் அங்க 2 வசனம். இந்த ஒரு அதிகாரம் படிச்சுட்டா பவுல் சொல்றது புரிஞ்சிருச்சு? புரியவே புரியாது. ரோமர் 5 நம்ம 7ஆம் அதிகாரத்துல மட்டும் பார்க்க போறோம், 8ஆம் அதிகாரத்திலும் பார்க்க போறோம். 5ஆம் அதிகாரத்துல அதான் சொல்றாரு. ஒரே பாயிண்ட் தான் பவுல் திருப்பி சொல்லிட்டே வராரு. 5ஆம் அதிகாரத்துல நியாய பிரமாணம் இல்லாத காலத்தில் பாவம் கணக்குல வரல. 13ஆம் வசனம் 5:13 ரோமர் 5:13 பாருங்க. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாத இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டார். அப்போ நியாய பிரமாணம் இல்லாத காலம் எந்த காலம்? அது மோசே கையில தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறதுக்கு முந்தின காலம். அப்படின்னா மோசேயும் உட்படுத்தி
மோசே கையில பிரமாணம் வாங்கின வரைக்கும் அவங்க யாருமே எந்த பிரமாணமும் இல்ல, அவங்களுக்கு எந்த பிரமாணமும் கொடுக்கப்படல. அப்ப பாவம் செஞ்சாங்க, அது பாவம்ன்ற கணக்கில் இருந்துச்சா? பாவம்ன்ற கணக்குல வரல. ஏன் வரல? ஏன்னா இதெல்லாம் பாவம்னு சொல்லி ஆண்டவர் எந்த ஒரு ரூல்ஸும் கொடுக்கவே இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நானு உங்க ஆபீஸ்க்கு காலையில 9 மணிக்கு டைமுக்கு வரணும்ன்ற ஒரு ரூல் உங்களுக்கு சொல்லப்படவில்லை என்றால், உங்க பாஸ் உங்ககிட்ட ஏன் 9 மணி நீ ஆபீஸ் டைமுக்கு வரலன்ற கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படி ஒரு வேளை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சார் ஆபீஸ் டைம் நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே சார், வாரேன்னு சொன்னீங்க, நாங்க மட்டும் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதேதான். அப்ப இப்ப ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், சட்டங்கள் கொடுத்திருக்கிறார். அதுதான் இப்ப ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். 8ஆம் அதிகாரத்துல ஆன்சர் சொல்லிடுறார். நான் இயேசுவை ஃபாலோ பண்ணி பிரமாணத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவை ஃபாலோ பண்ணனால அவர் கொடுத்த பரிசுத்தாவின் நிமித்தமா தான் எனக்குள்ள அந்த பாவம் மரணம் அப்படின்ற அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இப்ப பாவம் மரணம் ரெண்டு விஷயம். பாவம் முதல்ல உலகத்துல பிரவேசிச்சது, பாவத்தால அடுத்த மரணமும் மனிதனுக்கு வந்தது. ரைட்டா? இப்போ இந்த பாவத்தினால வந்த மரணம், இது ரெண்டுத்துக்கும் காரணம் எது தெரியுமா? நியாயப்பிரமாணம். ரெண்டுத்துக்கும் காரணம் நியாயப்பிரமாணம். இஸ்ரவேல் ஆதாம் பாவத்துல விழுந்த நாட்கள் இருந்து தேவனை விட்டு பிரிச்சுட்டாங்க. அவன் மனசின்படி, அவனுக்கு தோணுனபடி, அவனுக்கு மனசாட்சியின்படி, அவன் வாழ்ற சுத்தி வாழ்ற மக்கள் மத்தியில இது செஞ்சா பாதிப்பு வருது, அப்ப அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அவனுக்கு தீங்கா இருக்குது, அப்ப நீ பண்ணாத அப்படின்ற அந்த மனசாட்சி அடிப்படையில் அப்படியே எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ வைக்காத ரூல்ஸ், நீ பக்கத்துல வாழ்ற உன் மனுஷனுக்கு ஏத்த மாதிரி இது பண்ண அவன் டிஸ்டர்ப் ஆகும், இதை பண்ண அவனுக்கு காயப்படுத்துது, இதை பண்ண இவனுக்கு பாதிப்பாகுதுன்னு சொல்லி நீ ஆகவே மனசாட்சி வாழ்ற பத்தியா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் தரேன் உங்க சட்டம், ஏன் சட்டத்துக்கு நீ வாழ்ந்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொடுத்தாரு. சட்டம் கொடுத்தது இப்ப என்னாச்சு? இவனுக்குள்ள இவன் பாவின்ற ஒரு உயிர் உள்ள, பாவத்துக்கு உயிர் உள்ள வர ஆரம்பிக்குது. நம்ம அதை வாசிக்க போறோம். இவனுங்க பாவத்துக்கு உள்ள உயிர் வர ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து ரொம்ப குத்தப்படுறான், பாவி 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 பாவி. அதனால என்ன பண்ணாங்க? பாவத்தை போக்குறது என்ன பண்றது? பலி செலுத்து. செஞ்சா போயிடுமா? எங்க போச்சு? செஞ்சா தண்டனை தான் வர, அந்த பாவம் அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை தான் வராம இருந்துச்சே தவிர பாவம் அவன் விட்டு போகல. அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? ஆசாரியன் வருஷந்தோறும் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்காக பலி செலுத்துவோம். அதனால நமக்கு என்ன புரிய வருது? ஒவ்வொரு வருஷமும் அவன் பலி செலுத்திட்டு இருக்கிற அப்படின்னால அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகலன்றது புரிய வருது. பாவத்தில் விடுதலை செய்கிறவர் இயேசு ஒருத்தர் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு வருஷமும் வந்து மறிக்கல, ஒரே முறை பலியானார். நித்தியத்திற்கும் அவர் விசுவாசிக்கிறவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இதுதான் பவுலுடைய மொத்த சத்தியமே. ரைட்டா? இப்ப நம்ம தொடர்ந்து 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இங்க வேறொரு புருஷன் சொல்லப்படுறது வேற ஒருத்தி புருஷன் அல்ல. இங்க புருஷன்றது வேற ஒரு ஆம்பளை, இன்னொருவரை திருமணம் பண்ணாலும் தப்பல்ல. இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு? இப்ப இந்த பிரமாணத்தை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பிரமாணத்தை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ மேரேஜ் ஆனவ டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தைய திருமணம் பண்ணா அது பேர் என்னது? விபச்சாரம். ரைட்டா? இப்ப அதே இது இந்த ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஒரு சட்டத்திட்டத்தின்படி ஒரு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அந்த உடன்படிக்கையில தான் விடுதலை ஆகலாம். ஏன்னா இந்த மனிதர்கள், இந்த பொண்ணு இந்த பையனோடு கூட ஒரு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போனன்ட் பார்ட்டி. நீ என் கூட இப்படி இரு, நான் கூட இப்படி எல்லாம் இருப்பேன், வாழ்வானாலும் தாழ்வானாலும். ஞாபகம் இருக்கா? திருமணத்தில் சொல்லியிருப்பியே, சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம். அப்படி பக்கத்துல பார்த்து சொல்ற, மரணம் நம்மை பிரிக்கும் வரை சொல்லவே. அப்போ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை இணைக்கப்பட்டிருக்கும் பாத்தீங்களா? இப்போ இந்த திருமண பந்தத்தில் உடன்படிக்கையில் புருஷன் அவரோட செத்துட்டாருன்னா இப்ப மனைவி ஃப்ரீ ஆயிடுறான். ஏன்னா யாரோடு உடன்படிக்கை பண்ணாங்களோ அந்த நபரே இல்லைன்றப்போ அப்ப அந்த உடன்படிக்கைக்கு யாருக்குமே ஆன்சரபிளா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க, அந்த லால இருந்து, அந்த சட்டத்துல இருந்து, அந்த மேரேஜ் ரூல்ஸ் இருந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. அதனால இப்ப இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணாலும் தப்பு இல்லை. அதே போல
இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட தேவன் செய்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? 10 கட்டளையாகிய நியாயப்பிரமாணம். இல்ல 10 கட்டளைகளை பேஸ் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே எழுதி கொடுத்த 613 உபகட்டளைகள். இதுதான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தோடு நம்ம உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். நீங்க இதை பத்தி உங்களுக்கு தெளிவா புரியணும்னா உபாகம் 28ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் சொல்லுவாரு உபாகம் 28ஆம் அதிகாரத்துல, இந்த கட்டளையின்படி எல்லாம் நீ செய்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணுவேன். ஒரு 10 வசனங்கள்ல உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல்ல ஒரு 10, 12, 15 வசனம் நீங்க ஸ்டார்டிங்ல இதன்படி செஞ்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுவாரு. இதன்படி செய்யாம போனீங்கன்னா உன் வாழ்க்கையில என்னெல்லாம் சாபம் வரும் அப்படின்ட்டு அந்த மிச்சம் இன்னொரு 30 வருஷம் கிட்ட இருக்கும். ஒரு 15 வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். இது எப்படி செய்யலன்னா அடுத்து ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல சாபத்துக்கு இதுவான வார்த்தைகளாவே ஃபுல்லா இருக்கும். அப்ப கவனிங்க, அந்த நியாய பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த நியாய பிரமாணத்திற்காக நாம் மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸாம்பிள் பவுல் சொல்றாரு, அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம், இதை ஒண்ணு மட்டுமாவது ஒரு வருஷத்தையாவது உருப்படியா சபைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா மக்களுக்கு சத்தியம் நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கணவனும் ஒரு மனைவி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவன் செத்து போயிட்டார் அப்படின்னா மனைவி மேரேஜ் ரூல்ஸ்ல இல்ல, ஃப்ரீ ஆயிட்டாங்க. இப்போ அவங்க யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம நியாய பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருந்தோம். இப்ப தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காய் கிறிஸ்து இயேசுவோடு கூட நியாய பிரமாணத்துக்கு செத்து போயிட்டோம். மறுவாசிக்கவா? அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானது. அப்போ இயேசு எனக்காய் மரித்தார்ன்றது விசுவாசிக்கிறதா இருந்தா நீ இயேசுவோடு இணைக்கப்படுற. அப்ப இயேசுவோடு கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ள இணைக்கப்படுற. நீ ஏதாவது ஒரு பிரமாணத்துக்குள்ள தான் பார்க்க முடியும். 2 எஜமான ஊழியம் செய்ய முடியாது, ஒரு எஜமான ஊழியம் செய்ய முடியும். 2 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும். சரியா? அப்போ நான் இப்ப இந்தியாவில் இருக்கேன். இந்தியாவுடைய ஐபிசி இந்தியன் பீனல் கோட் சட்டங்களையும் பின்பற்றி அமெரிக்காவுடைய சட்டங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நான் எந்த நிலத்தில் வாழ்கிறேனோ அந்த நிலத்திற்குரிய சட்டத்திற்கு நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அப்படின்னு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அமெரிக்கா போயிட்டேன் அப்படின்னா நான் பிறந்தது இந்தியாவில் தான் வாழ்ந்துருக்கிறேன், எனக்கு இந்திய சட்டங்கள்லாம் ஒரு ஞாபகத்தில் இருக்கு அப்படின்ட்டு அமெரிக்கால போய் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றன்ற பேர்ல நான் லெஃப்ட் சைடு தான் வண்டி ஓட்டுவேன்னா நீ அமெரிக்கால போய் லெஃப்ட் சைடுல வண்டி ஓட்டினா அது பேர் ஒன் வே. நான் அமெரிக்காலே பிறந்து வாழ்ந்துட்டேன், நான் அந்த ரூல்ஸ்ல பழகிட்டேன் அப்படின்னு இந்தியாவில வந்துட்டு நான் ரைட் சைட்ல தான் வண்டி ஓட்டு, ரைட் சைட்ல ஓட்டுனா இங்க வந்து ரைட் சைட்ல போனா ஒன் வே, லெஃப்ட்ல போனா தான் கரெக்டான பார்த்து. அப்போ நாட்டுக்கு நாடு சட்டம் மாறுது. அதே போல நியாய பிரமாணத்திலிருந்து இனி எந்த நிலத்துல வாழ்றியோ அந்த நிலத்துக்கு சட்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். நீ பிரமாணத்தின்படி இருந்தீங்கன்னா பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனுடைய ரிசல்ட் வரணும். நீ கிறிஸ்து இயேசுவை ஃபாலோ பண்றதா இருந்தா நீ பிரமாணத்தினுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அழகா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, பவுல் என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு? மேல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எக்ஸாம்பிள் பத்தி சொன்னாரு. இப்ப நியாய பிரமாணத்துக்காக நான் செத்துட்டேன் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அது அப்ப நானு நியாய பிரமாணத்துடைய சட்டங்களுக்குள்ள என்ன இல்ல. இப்ப எங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன்? கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ரைட்டா? கிறிஸ்து எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார். எதற்காய் மரித்தார்? நியாய பிரமாணத்திற்காய் மரித்தார். அப்படின்னா நியாய பிரமாணம் என்ன பாவத்தை உணர்த்துச்சு, பாவி என்ன பாவம் ஆக்கிச்சு. ரைட்டா? அப்ப கிறிஸ்து எனக்காய் சிலுவையில மரித்தார். எதற்காய் மரித்தார்? பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காய் மரித்தார். இப்ப நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா அர்த்தம் நானும் பிரமாணத்துக்காக மரிச்சிட்டேன். ரைட்டா? பிரமாணத்துக்காய் மரித்தேன், கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப என்னோடு கூட வாழ்ந்ததெல்லாம் செத்து போயிட்டேனோ அப்ப அந்த சட்டங்கள் வேலை செய்ய போறது இல்லை. இப்ப எங்க நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த சட்டங்கள் வேலை செய்ய போகுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பிரமாணத்துல செத்தேன்,
கிறிஸ்துவ கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். பிரமாணத்துல செத்துட்டேன் அப்படின்னா பிரமாணத்தின் சட்டங்கள் எனக்கு வேலை செய்யாது. கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவர்லயே ஆவியானவருடைய சட்டங்கள் தான் என் வாழ்க்கை வேலை செய்யும். ரைட்டா? தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. எப்படியா? மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த நாட்கள்ல நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் இல்ல. ஒரு மனுஷனை எதுவும் செய்யாத அப்படின்ட்டு யாரும் சொல்லாதப்ப அவன் பாட்டுக்கு இருப்பான். அவன் தோன்றதான் அவன் செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். அவன் ரொம்ப பெருசா ஆசை டெம்ப்டேஷன்லாம் இருக்காது. சரியா? சரி, உங்களுக்கு புரியுது எப்படி சொல்றேன்? நீ எப்போ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், ஒரு லெவல்ல நீ வாழ்ற. நீ எப்போ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற. சொல்லு, நீ என்ன கேட்ப? இப்ப பென்னி வச்சுக்கோங்க. பென்னி என்ன கேட்டாலும் நான் தரேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன். நீ என்ன கேட்ப? அதான் பாயிண்ட். எதுவுமே கேட்க மாட்டாப்புல. ஏன் தெரியுமா? நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்டா அப்படின்ற ஜாலியில அவன் பாட்டு வாழ்ந்துதான் இருப்பாப்புல. என்ன உண்மையாவே தேவையோ அதை மட்டும் தான் கேட்பாரு. தேவைப்படுறது மட்டும் வாங்கிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு. ஆனா இப்ப நல்லா கவனி, இப்ப பென்னிக்கு வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டேன், எல்லா விதமான சாப்பாடு வகைகள் இருக்குது. எல்லா விதமான சாப்பாடு வகைகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதுல ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். இது மட்டும் ஒரு முறை தரேன், இனிமே நான் தரவே மாட்டேன் அப்படின்றப்போ எல்லா சாப்பாடு இருக்கும். ஆக்சுவலா வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், எல்லா நல்ல சாப்பாடு இருக்குது. எந்த சாப்பாடு வேணாம்னு சொல்லி நான் சொல்றோம், இல்லாட்டி எந்த சாப்பாடு இதுதான் லாஸ்ட், இன்னும் கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்றோம், அந்த சாப்பாடு தான் ஸ்பெஷல் ஒரு சாப்பாடு. கரெக்டா? புரியுதா நான் சொல்றது? அதேதான் இங்க நடக்குது. நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்கள்ல அவனு எப்பப்போ தேவைப்பட்டுச்சோ பாவத்தை உட்படுத்தி எப்ப என்ன தேவைப்பட்டுச்சோ அது மட்டும் அவன் பண்ணிட்டு போயினே இருந்தான். எவனும் அப்படியே போய் பாவத்துல ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அப்படியே வாஞ்சியா பண்ணி அப்படிலாம் பெருசா இல்ல. இப்ப நியாயப்பிரமாணம் உள்ள வச்சு இதை செய்யாதேன்னு சொல்லிச்சு, அங்கதான் அவனுக்கு அதை தான் செய்யணும்னு அதிகமா தோணுதல் உண்டாகுது. காரணம் அவனுக்கு உள்ள இருக்கிற பாவத்தன்மை. புரியுதா? பாருங்க, நான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள். கவனிக்கிறீங்களா? நியாய பிரமாணத்தினால தோன்றக்கூடிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவாக கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்யுது. நியாய பிரமாணம் என்ன பண்ணுச்சு? பாவத்துக்கு ஏதுவான ஆசையை உனக்குள்ள தூண்டி விடுச்சு. சரியா? சொன்ன மாதிரிதான் பென்னி கிட்ட நீ என்னன்னாலும் கேள்வி நான் தரேன் அப்படின்னா அவர் எதுவும் கேட்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு எல்லாமே ரெடி, நான் என்னன்னாலும் எனக்கு கிடைக்கும்னு ஜாலியா வாழ்ந்துதான் இருப்பாப்புல. கேட்டா? ஆனா அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த இது ஒரு முறை கேட்கணும், இதுக்கப்புறம் அவன் தரவே மாட்டேன், இல்லாட்டி நீ செய்யவே செய்யாத அப்படின்றப்போ அது திருப்பி வேணும் வேணும்னு இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதாம் ஏதேன் தோட்டத்துல நான் இப்படிதான் இமேஜின் பண்றேன். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு ஆதாம வச்சுட்டாரு. ஆதாம் கிட்ட பா இந்த மரத்தில் இருக்கிற பழக்கம் மட்டும் பண்ணாத, சாப்பிடாத அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்ப அவன் கவனம் அந்த மரத்துக்கிட்ட போயிருக்குமா? போயிருக்காரு. நீ யோசிப்பாரு, உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்குது. அவன் பசிக்கு சாப்பிட போறான், எல்லா மரத்தையும் சாப்பிட போறான். ஏன் ஸ்பெசிபிக்கா அந்த மரத்துல போய் சாப்பிடணும் அப்படின்னு தோண போகுது? அவன் பார்த்து சாப்பிட்டு இருக்க போறான். எப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாத்தையும் சாப்பிடு, அதை மட்டும் சாப்பிடாத அப்படின்றப்ப இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை ஆகாம உனக்கு பசிக்குதா, எவ்வளவு சாப்பிடு ஜாலியா போயிட்டு. ஏன் மனசு அதுவே போகுது அப்படின்னா அது the power of law, அதுதான் சட்டத்தினுடைய வல்லமை. அதுதான் இதை செய்யாத அப்படின்னா அதுதான் உனக்கு செய்யணும்னு தோணும். அதுதான் நியாயப்பிரமாணம் பண்ணுச்சு, இதை செய்யாத அப்படின்னா அதுதான் செய்யணும் அப்படின்னு தோணும் முதல்ல போயிட்டு. அதனாலதான் நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினாரு.
அதுல வந்து மனசாட்சி உயிரோடு கூட இருக்கிறது, மனசாட்சி வந்து ஆளுகை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மனசாட்சி அதுக்கு செவி கொடுக்காத, ஆவியானவருக்கு செவி கொடு. ஆவியானவர் நீ தப்பு பண்ணாலும் உன்னை ரீகன்சைல் பண்ணுவார், ஒப்புரவாக்குவாரே தவிர உன்னை கண்டம் பண்ண மாட்டாரு. நீ பண்ண பாவத்தை உணர்த்துவாரே தவிர அந்த பாவத்துக்காக உன்னை அவரு என்ன சொல்றது, கண்டம், தமிழ் என்ன சொல்லுவாங்க, உன்னை என்ன சொல்றது, இல்ல கண்டம்னா தண்டனை இல்ல, நியாயப்பிரமாணம். அது வாழ்ந்துட்டு இருக்கலாம். பாவம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், போச்சு பாவம் பண்ணிட்டேன், ஐயோ பாவம் பண்ணிட்டேன், ஐயோ பாவம். அது பாவத்தை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பாவம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். ஆவியானவர் அப்படி பண்ண மாட்டேன். ஆவியானவரே நீ பண்ணது பாவம், ஒப்புரவாரே இல்லையா, மறுபடியும் வாழ்ந்து ஒப்புரவாக முடியும் அப்படின்ட்டு ஒப்புரவாக்குதல் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு, பாவத்தில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. புரியுதா? அப்போ 5வது வசனம் பாருங்க. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. நியாயப்பிரமாணம் பலன் செய்தது அவயங்களில். வேற என்ன வசனம் ஞாபகம் வருதா? இந்த மாதிரி வெரி குட். 1:15 அதிகாரம். மரணத்தின் கூர்ப்பாவும் பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம். ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. அதுதான் இங்க பவுல் ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா கொரிந்து சபைக்கு ஒரு மாதிரி, ரோம சபை யார மாதிரிலாம் பவுல் எழுத மாட்டார்ல, ஒரே மாதிரி தான் எழுதுகிறார் எல்லாத்தையுமே. சத்தியம் மாறவே மாறாது. விளக்கங்கள், எக்ஸ்பிளனேஷன், எழுத்துக்கள் தான் மாறும். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்ப கவனி. அப்படின்னாச்சு நியாயப்பிரமாணம் நம்மளுடைய சரீரத்துல பலன் கொண்டு பாவத்துக்கு எதுவான கணிகளை கொடுக்க வச்சுச்சு. அடுத்து சொல்றாரு, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை மரித்தவர்களாக்கி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது கவனிங்க, இப்பொழுது ஒரு காலத்துல நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்துல நியாயப்பிரமாணம் நமக்குள்ள வந்துச்சு. நியாயப்பிரமாணம் நம்முடைய சரீரத்துல பாவத்துக்கு எதுவாக பலப்படுத்துச்சு. அதனால பாவத்துக்கு எதுவான கனிகளை மனுஷனால கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ இப்பொழுது பழமையான எழுத்தின்படி அல்ல. எது பழமையான எழுத்துன்றது? நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தார்ல, அதுதான் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதா. எது? அத புது உடன்படிக்கையில் இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி. மறுபடியும் சொல்றாரு, நம்மள பிடிச்சி வச்சு கட்டி வச்சு நியாயப்பிரமாணம், அதுக்காக நம்ம செத்துட்டோம், மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று மனசாட்சி, புரிஞ்சாது நமக்கு. ஒன்று மனசாட்சி, இல்லாட்டி ஆவியானவர். நீ ரெண்டு பேசுற கேட்டு வாழ முடியாது. ஆனா மறந்துடாத, நீ சாகுறதுக்கு இந்த நியாயப்பிரமாணம், இந்த மனசாட்சியின் பிரமாணம் 4 வயசுலயே தான் இருக்கும். அது ரொம்ப செவிசாய்க்காத, ஆவியானவர் செவி கூட. உன் மனசாட்சியோட ஆவியானவர் பெட்டரா மதிப்பார். சரியா? சரி, இப்ப என்ன சொன்னாரு? இந்த நியாயப்பிரமாணம் ஒரு காலத்துல கெட்டி வச்சிருச்சு. அதனால நியாயப்பிரமாணம் உன்னோட சரீர அவயங்களை, உன் பாடி பார்ட்ஸை வந்துட்டு பாவத்துக்கு ஏதோ பலப்படுத்தி உன் சரீரத்தினால ஒரு பாவம் செய்ய வச்சுது. இப்ப நியாயப்பிரமாணத்துல நீ செத்துட்ட, உயிர் தெழுந்த இயேசு விசுவாசிப்பதால் நீ அவரோடு போய் இணைக்கப்பட்டிருக்கிற அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எக்ஸாம்பிள் பத்தி சொன்னாரு. ரைட்டா? இப்ப சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? அதனால நம்ம இப்ப புதிதான ஆவியின்படி ஊழியம் செய்யறோமே தவிர பழைய எழுத்துப்படி அல்ல. அப்படி நோட்டாக கேள்வி வரும். என்ன போகல அப்படின்னா சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுத்தா வேணாண்டீங்களா நீங்க அப்படின்ட்டு நீ கிறிஸ்தவர்கள் பொங்குற மாதிரி அன்னைக்கு ரோமர்கள் பொங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பவுல் ஆன்சர் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இப்ப என்ன சொல்லலாம்? நியாயப்பிரமாணம் தப்புன்னு சொல்லவா? நியாயப்பிரமாணம் பாவம் சொல்லவா? இல்ல இல்ல, நியாயப்பிரமாணம் பாவம் இல்ல. நியாயப்பிரமாணம் எனக்கு எது பாவம்னு சொல்லி கொடுத்துச்சு. மாம்சத்தின்படி நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணபடினால மாம்சத்துக்குரிய நான் பிரமாணத்துக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு போக முடியாம பாவம் செஞ்சேன். அப்ப என்ன சொல்லலாம்? நியாயப்பிரமாணம் என் சரீரத்துல பலன் கொண்டு என் சரீர அவயங்களை பாவம் செய்ய இருக்குது அப்படின்னு பவுல் சொல்றீங்க. அப்ப நியாயப்பிரமாணம் பாவம் சொல்ல வரீங்களா? நியாயப்பிரமாணம் பாவம் இல்லப்பா, நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நியாயப்பிரமாணம் பாவம் யார் சொன்னது? நியாயப்பிரமாணம் நல்லதுதான். ஆனா நியாயப்பிரமாணத்தை மாம்சத்திற்குரியவனா இருக்கிற நான் வந்துட்டு கரெக்டா பண்ண ட்ரை பண்றேன் பத்தியா, அப்பதான் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியாம ஆகுது. நான் விழுந்து போன என்னுடைய வீழ்ச்சியினுடைய நிலையை மட்டுமே திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால நான் இன்னும் அதிகமா பாவம் செய்யறேன். நான் புரியுதா?
இதுதான் பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ அதனால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அல்ல. நியாயப்பிரமாணம் ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் ஆச்சு. என்னன்னா நான் பாவி அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நியாயப்பிரமாணம் யூஸ்ஃபுல் ஆச்சு. 1 அதிகாரத்துல கூட பவுல் அதான் சொல்றாரு, நான் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஒன்றும் குற்றம் சாட்டப்படாதவனா இருந்தாலும் அதனால நான் நீதிமன்றம் ஆகலைன்ற நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் பிளேம் பண்ண முடியாத மாதிரி ஒரு லைஃப் நான் வெளியே காட்டிக்கிட்டே தவிர, ஆனா என் மனசு நல்லாவே தெரியும் நியாயப்பிரமாணத்தால் நான் நீதிமன்றம் ஆகலைன்றது தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணம் நான் பண்ண பாவத்தை திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே இருந்தது. அப்பதான் எக்ஸாம்பிள் சொல்றாரு, இச்சை பாவம்னு ஒரு வேளை நியாயப்பிரமாணம் சொல்லாம இருந்திருந்தா நான் இச்சிக்கிறது பாவமா இல்லை இல்லையான்றது எப்படி தெரிஞ்சிருக்கும்? தொடர்ந்து வாசிக்கலாம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, சரி இப்ப இங்கிட்ட ஒரு கேள்வி, சரி வாசிக்கலாம். அடுத்த கொஸ்டின் கேட்க ரெடியா இருங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் செத்து போனதாக இருந்திருக்கும், பாவம் கணக்கிலே வந்திருக்காது. இப்ப நியாயப்பிரமாணம் வந்தனால பாவத்துக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம் வந்தனால பாவத்துக்கு ஆண்டவர் கணக்கு போறாரு. இப்போ அப்ப நியாயப்பிரமாணம் தான் பாவியாக்குச்சு, மற்றபடி நியாயப்பிரமாணம் நல்லதுதான். ரைட்டா? அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன். கவனிச்சிங்களா? முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாத போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போதோ பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் நான். கவனிச்சிங்களா? நியாயப்பிரமாணம்ன்றது ஒண்ணு வராத வரைக்கும் நான் உயிரோட கூட இருந்தேன், பாவம் செஞ்சேன், ஆனா பாவம் செத்துதான் இருந்தது. இப்ப நியாயப்பிரமாணம் வந்த உடனே நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் மரணத்துக்கு எதுவாயிட்டேன், எனக்குள்ள செத்து போய் கிடந்த பாவம் உயிர் பெற்றுச்சு. பாவம் உயிர் பெற்றுச்சுன்னா நீ மறிச்சிடுவ, நீ உயிர் பெற்றினா பாவத்துக்கு மரணம் உண்டாகும். புரியுதா? திருப்பி வாசிக்கிறீங்க நீங்க 8வது வசனம் 9வது வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளையும் பண்ணி நடப்பித்தது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ திருப்பி சொல்றேன். பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று இச்சை நடப்பித்தது. இப்ப லலித் கிட்ட நான் சொல்லிட்டேன், பொய் சொல்லாத லலித் அப்படின்ட்டேன். சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நான் அந்த சட்டத்தை போடாத வரைக்கும் எந்த பெருசா பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நான் பொய் சொன்னா நான் இல்லைன்னு இல்லை. ஆனா ஆமா, ஆனா வந்துட்டு அது நான் அந்த சட்டத்தை கொடுக்குற வரைக்கும் அது பாவம்ன்ற கணக்குல வரல. அதனால அவன் ஜீவனோட தான் இருந்தான், அவன் செய்யற பாவம் செத்து போய் கிடந்தது, அவன் கணக்குல வரல. இப்ப திடீர்னு சொல்லிட்டேன், லலித் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இப்போ வந்துட்டு ஐயோ அப்ப இத்தனை நாளா அதான் நம்ம பண்ணதெல்லாம் போய் தான்ல, அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் சொன்னதெல்லாம் போய் தான்ல, நிறைய தாட்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய இப்ப செத்து போன பாவம் உயிர் பெற்றுச்சு சொல்ல, புரியுதா? செத்து போன பாவம் சட்டத்தின் மூலமா உயிர் பெற்றுச்சு. இப்போ வந்துட்டு ஐயோ நான் அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப அடுத்த ஒரு சம்பவம், ஒரு வாய்ப்பு வருது, பொய் சொல்லணும்ட்டு, ஐயோ பொய் சொல்லக்கூடாது சொல்லிக்கிறாங்களே, பொய் சொல்லக்கூடாது. பாவமானது பொய் சொல்லக்கூடாதுன்ற கற்பனையினால சமயம் பெற்றது, டைம் எடுத்துருச்சு. எடுத்தோடனே பொய் சொல்ல போறது இல்ல, பொய் சொல்லாத எப்படி பார்த்தாலும் கட்சி சொல்ல போறா, பொய் தான் சொல்ல போறான். ரைட்டா? அப்போ புதிய வசனம் புரியுதா? பாவமானது கற்பனையினால, பொய் சொல்லாதே அப்படின்ற ஒரு கற்பனையினால டைம் எடுத்துச்சு. டைம் ஆக செய்யக்கூடாது சொல்லிட்டு நடக்கிறது இருக்குது. ஆனா திருப்பி கடைசி ஏதாவது செய்யறோம், பாவத்தை செய்யணும். புரியுதா? இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நியாய பிரமாணம் என்றால் என்ன, கற்பனை என்றால் என்ன? கற்பனைகள் என்பது ஒரு பாயிண்ட் கற்பனைகள், பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, இதெல்லாம் பாயிண்ட்ஸ், எல்லாம் கற்பனைகள். ரைட்டா? இது மொத்தமா எல்லா கற்பனைகளையும் சேர்க்கப்பட்டதுக்கு பேர் தான் லா, நியாய பிரமாணம். ஓகேவா? புரியுதா? ரூல்ஸ்க்கும் லாக்கும் வித்தியாசம். நான் லா ஆஃப் இந்தியாவுக்கு நான் கீழ்படுகிறேன் அப்படின்னா அந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா சட்டத்துக்கும் கீழ்படுகிறேன். ரூல்ஸ் சொல்லும் போது சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் ரூல்ஸ், இந்த ரூலின் படி இல்ல மேரேஜ் ஆக்ட் ரூல், இல்ல டிவோர்ஸ் ஆக்ட் ரூல், டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் ரூல், ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் தான் வந்து கற்பனைகள். இந்த எல்லா ரூல்ஸும் ஒன்னா சேர்த்ததுதான் வந்து லா, நியாய பிரமாணம். புரியுதா? சரி, பெரிய சத்தியம் ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் புரியும் போது தான் பவுல் என்ன சொல்ல வராதுன்னு புரியும்.
இந்த நியாய பிரமாணம் மொத்தமா வந்து பாதியாக்குச்சு, அது பிரமாணத்தை மொத்தமா சொல்லல. அது ஒவ்வொரு சட்டமா நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணும் எனக்குள்ள வந்து டைம் எடுத்து நோன்னு சொல்லிட்டே இருந்தது. நானும் ஒரு டைம் எடுத்து நோன்னு சொல்லி வந்தேன். ஆனா லாஸ்ட் அதுதான் பண்ணேன். அதுதான் தொடர்ந்து வாசிப்போம். அழகா இன்னும் அதுதான் சொல்லியிருப்பாரு பாருங்க. இப்போ நியாய பிரமாணம் இல்லாத போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன். இப்படி இருக்க கற்பனைக்கு ஏதுவான ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு எதுவாக இருக்க கண்டேன். ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. நியாய பிரமாணம் மொத்தம் பரிசுத்தமானதுதான், தேவன் தந்தார். அதில் இருக்கிற ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு கற்பனைகளும் பரிசுத்தம் தான், நீதிதான், நல்லதுதான். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ? இல்ல, அப்படி இல்ல. மரணமே, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளது ஆகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. எத்தனை புரியுது? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? மறுபடி வாசிக்கவா? ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இல்லாட்டி இப்படி கூட பார்க்கலாம். நியாய பிரமாணம் என்பது மோசே கிட்ட ஆண்டு கொடுத்த 10 கட்டளைகள் நியாய பிரமாணம். அந்த 10 கட்டளைகளை உட்படுத்தி மையமாய் வைத்து எழுதப்பட்ட 613 உபகட்டளைகள், கற்பனைகள் சொல்லலாம். சரியா? புரியுதா? அப்போ நியாய பிரமாணமும் நல்லதுதான், கற்பனையும் எனக்கு நீதியாயும் பரிசுத்தமாயும் நன்மையுமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ அப்படின்னா அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? நியாய பிரமாணம் நல்லதா கெட்டதா? நல்லது. அதை ஃபாலோ பண்ணலாமா? வேண்டாம். நல்லதா இருந்ததுன்னா அப்புறம் ஏன் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்றீங்க? அது நியாய பிரமாணம் தன்னில் தானே பார்க்கும்போது நியாய பிரமாணம் நல்லது. ஆனா நீ ஃபாலோ பண்ண போற பத்தியா, உனக்கு அது டேஞ்சர். நீ ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும்போது மாம்சத்துக்கு எதையோ ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவ, திருப்பி பாவத்தை விடுவ, அது உன்னை காப்பாற்ற போவது இல்லை. அது வந்துட்டு நீ செஞ்சது பாவமா அப்படின்றது மட்டும் தான் உனக்கு சொல்ல போகுது. அதனால அது ஒரு நியாயாதிபதியை போல உன்னை பாவின்னு சொல்லி கண்டம் பண்ணுமே தவிர உன்னை கிறிஸ்து இயேசு கூட சேர்க்க போறது இல்ல, இல்லாட்டி கிறிஸ்து மூலமாய் தேவோட சேர்க்க போறது இல்ல. ரைட்டா? இப்படி இருக்க நன்மையானது எனக்கு பாவம் ஆயிற்றோ? இல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதா ஆகும்படிக்கு ஏற்கனவே பாவம் தான், ஏற்கனவே பாவம்ன்றது பாவம் தான். இப்ப கற்பனை வந்த உடனே அந்த பாவம் இப்ப அதிகமான பாவம் ஆயிடுச்சு. அதான் ஃபர்ஸ்டே சொன்ன பாத்தீங்களா? ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லாத வரைக்கும் அது தேடி போய் செய்ய போறது இல்லை, தேவைப்படுறப்போ செய்வான், பாவம் தான். ஆனா இப்ப அது செய்யாதுன்னு சொன்ன உடனே ஐயோ செய்யாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற அந்த சட்டம் அவனை திருப்பி அதிகமா அந்த பாவம் செய்ய வைக்க போகுது. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. ரைட்டா? தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. பாருங்க, சில பேர்லாம் நிறைய பேர் ரோபோட் புரியாதுன்னு ஏன் தெரியுமா? இப்படி போட்டு குழப்பம் எப்படித்தான் புரியும்? நியாய பிரமாணம் நல்லது, ஆனா ஃபாலோ பண்ணாரு. நியாய பிரமாணம் பரிசுத்தம், ஆனா அது வேண்டாம். நியாய பிரமாணம் நீதியானது, ஆனா அது ஒரு நீதிமனாக்காது. என்ன பவுலை போட்டு மண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாசிங்க, அழகா சொல்ல. இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நல்ல கவனி. நான் என்ற ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன், பிரமாணம் இன்னும் ஒன்று இருக்குது. நானும் இதோ ஒன்னா சேராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி இந்த பிரமாணம் எனக்கு கொடுக்கப்படாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பிரமாணம் எனக்கு கொடுத்துட்டா எல்லாமே பிரச்சனை தான். இந்த ரெண்டு நேச்சர் இருக்கும். நான் தான் சொன்னேன், பிரமாணம் என்பது தேவனுடைய நேச்சர், மனுஷன் நான் வந்துட்டு பாவத்தினுடைய நேச்சர். இப்ப இந்த ரெண்டு நேச்சர் ஒன்னா சேரும்போது என்ன ஆகும்? ரெண்டு பேரும் சண்டை வரும். நல்லவனு கெட்டவனு மீட் பண்ணும்போது சண்டை தான் வரும், மீறுதல் நடக்கும். ஆமா, பாவம் மரணம் நியாய பிரமாணம் நல்லது, நானும் கெட்டவன், நல்லவனு கெட்டவன் மீட் பண்ண வரும், சண்டை தான் வரும். இப்ப அதுதான் அடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாசிக்கலாமா? மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது.
நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனா இருக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்றாரு. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. என்ன ஆவிக்குரியது அப்படின்னா, இன்னைக்கு ஆவி இப்படி யோசிப்பாரு. இந்த ஒரு வருஷத்தை வச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அப்ப ஆவிக்குரிய சபைகள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாருன்னா பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? விமல் பாஸ்டர் தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு பாரு, இவர் பாரு வசன ஆதாரத்தோட எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்படி தனித்தனியா படிச்சா எதுவுமே புரியாது. அந்த ஒரு வருஷத்தையாவது முழுசா படி. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. எப்படி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது? ஏன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவனுடைய சாபத்தை சட்டங்களாய் கொடுக்கப்படும் பொழுது அது ஆவிக்குரியதுதான். ஆவிக்குரியவர் கொடுத்தது ஆவிக்குரியதுதான் இல்ல. ஆனா நான் அடுத்து நானு பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனா இருக்கிறேன். ரைட்டா? எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. எப்படி? நான் விரும்பாதத செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கிறேன். ஆனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அடுத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னா, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தின் இடத்தில், அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தை சொன்னாரா? நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, நான் பாவத்துக்குரிய இல்ல. நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனா நானு கெட்டவன். நியாயப்பிரமாணம் நல்லது செய்யும் சொல்லுது, இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்குள்ளது நல்லது இருக்குதா? இல்ல. காரணம், எனக்குள்ள பாவம் இருக்குது. நல்லது செய்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்குதா? இருக்குது. ஏன்னா ஒரிஜினலா நான் தேவனால படைக்கப்பட்டவன். அப்ப தேவன் கொடுத்த கட்டளைகள் நான் கேட்கும் போது, அப்ப நல்லது செய்யணும்னு சொல்லி படைக்கப்பட்டவரால் எனக்கு உணர்த்தப்படும் பொழுது, நான் தேவனுடைய படைப்பா இருக்கிறபடினால நல்லது செய்யணுன்ற ஆசை எனக்குள்ள வருது. ஆனா நான் நல்லது செய்ய முடியல. என்னால நான் என்ன பண்றேன்? தப்பான விஷயம் செய்யறேன். காரணம், எனக்கு பாவம் இருக்குது. ரைட்டா? அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. திருப்பியும் சொல்றேன், இந்த வருஷத்தை படிச்சுட்டு பவுல் போலதான் நானும் வாழ்றேன். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால நல்லது செய்ய முடியல. நான் கெட்டதுதான் செய்யறேன், ஒத்துக்கிறேன். அது நான் இல்ல, நான் நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன். எனக்குள்ள பாவம் தானே செய்ய வைக்கிறது. யாராவது எஸ்கேபிசம் சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க பாதகத்துல டிக்கெட் ரிசர்வ் பண்றதுக்காக ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம். சரியா? நான் பாதாளம் போறேன். ஆமா, ஏன்னா இன்னும் ஆன்சர் பவுல் கொடுக்கல. நான் தான் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு 8ஆம் அதிகாரத்துக்குள்ள போய் ஆன்சர் சொல்லிட்டு தான் 7ஆம் அதிகாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி ரிமைண்டருக்காக சொல்றேன். 7ஆம் அதிகாரம் பவுல் நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் அப்படின்னா, இயேசு சந்திப்பதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த நியாயப்பிரமாணம் பவுலுக்குள்ள என்னெல்லாம் செஞ்சது, அது என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிறிஸ்தியேசு வந்த பிறகு இவர் எப்படி வாழ்றாருன்றத அடுத்த அதிகாரம் தான் சொல்ல போறாரு. அதனால வசனம் சொல்லுது பாரு, பவுல் சொல்லியிருக்காரு பாரு, நல்லது செய்யணும் விரும்புறாரு, ஆனா செய்ய முடியல. ஏன்னா அதுக்குள்ள பாவம் இருந்துச்சு. பவுலுக்கே அப்படித்தான், அப்புறம் நானா ஏமாத்திரம் அப்படின்னு யாரும் சொல்லாத. சரியா? ஆமா, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்கு, நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நல்லா கவனி, தீமை பிரமாணம் தான் பாவ பிரமாணம். இங்க நிறைய பிரமாணம் பேர்லாம் சொல்லுவார். அப்படின்னா அப்போ எத்தனை பிரமாணம்? 1 2 3 4 பிரமாணம் அப்படிலாம் யோசிக்கூடாது. பாவம் அவ்வளவுதான். அது பாவம்ன்றத எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்ப தெரிஞ்சிச்சு? நியாயப்பிரமாணம் வந்த போது இது பாவம்ன்றத கை காட்டி கொடுத்துச்சு, தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த பாவத்துல தீமை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாரு. சரிங்களா? 21 ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். கவனிச்சீங்களா? உள்ளான மனுஷன் யாரு? தேவனுக்குரியவன் இல்ல.
உள்ளான மனுஷன்படி தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படிய ஆசையா இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிற ஆகிலும் என் மனதின் பிரமாணத்தில் விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க கண்டேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. அப்பதான் சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே மாம்சத்தினாலே தேவனுடைய நானே மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆகிய தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. இங்க ஆன்சர் முடியுது. இதை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப இந்த 7ஆம் அதிகாரத்தை நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு ரீகேப் பார்ப்போமா? ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? நம்ம நியாய பிரமாணம் இருக்கிறவனோடு பேசுறேன். நியாய பிரமாணம் ஒரு மனுஷன் சாத வரைக்கும் ஆளுகை செய்யும் அப்படின்னா மனசாட்சி, நமக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாய பிரமாணம் மனசாட்சி என்ன? இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி வகையெடுத்து காட்டக்கூடியதுதான் நியாய பிரமாணம் செய்த வேலை. அப்ப எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு புருஷனோ ஒரு பொண்டாட்டி திருமணம் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு சட்டத்துக்குள்ள வாழ்றாங்க. நீ என் கூட இப்படிதான் இருக்கணும், நான் அவங்க கூட இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி சட்டத்துல வாழ்றாங்க. புருஷன் செத்து போயிட்டாரு அப்படின்னா இந்த மனைவி யாரோட ஒப்பந்தம் பண்ணாங்களோ அந்த நபர் இல்லாம போனபடினால அந்த நபரோடு ஏற்படுத்திய சட்டங்களும் இவங்களுக்கு இப்ப ஆயிடுச்சு, வேலை செய்யாம போயிருச்சு. சோ இப்ப இன்னொரு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். உயிரோடு கூட இருக்கும் பொழுது நீ மறுபடியும் வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணினா அது பேர் விபச்சாரம். அதே போல கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால் நாமும் நியாய பிரமாணத்துக்கு மறுத்தபடினால் நாம் இயேசு எழுந்தபடினால் நாமும் இயேசுவோடு கூட எழுந்திருக்கிறோம். அப்ப நம்ம எதுக்குள்ள இல்ல? நியாய பிரமாணத்துக்குள்ள இல்ல. அதனால பழமையான எழுத்தின்படி இல்ல, புதிதான ஆவியின்படி நாம் ஊழியக்காரர் இருப்பதற்காக நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். அதனால இப்ப என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமா? நியாய பிரமாணம் பாவம் இல்ல. ஏன்னா நியாய பிரமாணம் தன்னில் தானே நல்லது, நியாய பிரமாணம் நன்மை செய்தது, நியாய பிரமாணம் பரிசுத்தமானது, நியாய பிரமாணம் ஆவிக்குரியது, நியாய பிரமாணம் ஒரு மனுஷனை பாவின்னு மட்டும் தான் சொல்லிச்சு இல்ல. மற்றபடி நியாய பிரமாணம் நல்லதுதான். ஆனா நியாய பிரமாணத்தை மாம்சத்திற்குரியவனாகிய நான் அதை கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த நியாய பிரமாணம் கொடுத்து ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற விதத்துல என்னால மாற முடியல. ஏன்னா உள்ளான மனுஷன் நான் தேவனுக்கு சொந்தமா இருந்தாலும் பாவத்துல விழுந்து போனபடினால இந்த பாவம் என்னை ஆளுகை செய்கிறபடினால் 10வது வரைக்கும் இந்த நியாய பிரமாணம் பாவம்னா என்னன்றத குத்தி காட்டுறபடினால் இந்த நியாய பிரமாணத்தின் மூலமா நான் இன்னும் பாவியா தான் ஆனேன். இப்ப அதனால என்னாச்சு? 2 நேச்சர் இருக்கு. நியாய பிரமாணம் தேவனுடைய நேச்சர், நான் பாவத்தினுடைய நேச்சர். ரைட்டா? தேவனுக்கு சொந்தமானவனா இருந்தாலும் பாவத்துல விழுந்தபடினால நான் பாவத்து நேச்சரா இருக்கிறேன். இப்ப அதனால என்னாச்சு? நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? ஏன்னா நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் திருப்பி தீமைதான் செய்யறேன். அது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்குது. அதனால நான் பாவியாக இருக்கிறேன். ரைட்டா? இப்ப அதனால லாஸ்ட் என்ன சொன்னாரு? நன்மை செய்வதோ இடத்துல விரும்புவதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நான் எனக்கு குடிக்கொண்ட பாவம் அப்படி ஆயிற்று. அப்ப சொல்ல வர்றாரு. சோ இந்த நியாய பிரமாணம் ஆண்டவருக்கு கொடுத்த புண்ணா எனக்குள்ள ஏற்கனவே ஒரு பிரமாணம் இருக்கின்றதை கண்டுபிடிச்சேன். அது என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். நியாய பிரமாணம் நல்லதா கெட்டதா? நல்லது. நியாய பிரமாணம் பரிசுத்தமா பாவமா? பரிசுத்தம். நியாய பிரமாணம் மாம்சத்திற்குரியதா ஆவிக்குரியதா? ஆவிக்குரியது. அப்புறம் என்ன பிரச்சனை நியாய பிரமாணத்தை வச்சு? எஸ், நியாய பிரமாணத்துல பிரச்சனை இல்லை. நல்ல கவனி, இந்த வார்த்தை நல்ல கவனி. நியாய பிரமாணத்தில் பிரச்சனை இல்லை. நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்தார், நியாய பிரமாணத்தை பெற்ற எனக்குள்ளதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பாவம்ன்ற பிரச்சனை. சரி, நியாய பிரமாணம் காப்பாத்துமா? காப்பாத்தாது. ஏன் காப்பாத்தாது? ஏன்னா உன்னை பாவின்றதை காட்டுறதுக்காக ஆண்டவர் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்ப நல்ல கவனி, நான் நியாய பிரமாணத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பாவம் செஞ்சேன். ஆனா பாவம் எனக்குள்ள செத்துதான் இருக்குது, கணக்கிலே வராது. இப்ப நியாய பிரமாணம் வந்த உடனே எனக்குள்ள இருக்கிற பாவம் உயிர் பெற்றுச்சு. இப்ப அதனால என்னாச்சு? நான் பாவம் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நியாய பிரமாணம் தண்ணில் தான் ரொம்ப ரொம்ப நல்லது.
அது எனக்கு தேவன் கொடுத்தபடினால எனக்குள்ள இருக்கிற பாவம் உயிர் பெற்றுச்சு. அதனால இப்ப நான் செத்தவன் ஆயிட்டேன். செத்தா பாவம் போக போறேன். இப்பதான் நான் என்ன பண்ண போறேன் யோசிப்பார். உனக்குள்ள வியாதி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஜாலியா போயிட்டு உங்க லைஃப். திடீர்னு டாக்டர் கூப்பிட்டு தம்பி உனக்குள்ள வியாதி இருக்கு, 1 மாசத்துல நீ சாவ போறேன்னு சொன்ன உடனேதான் சொன்ன டாக்டரையும் தாண்டி வேற எந்த டாக்டர்லாம் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்க போறேன். கரெக்டா? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்குள்ள வராத வரைக்கும் அவன் தேவனை விட்டு பிரிந்தவனா இருந்தா அவன் செஞ்சது பாவம்ன்றவனுக்கு புரியல. அந்த பாவத்தை பத்தி தேவன் கணக்கை கேட்க போறதும் இல்லை. ஏன்னா இச்சையா இருப்பாயாக சொல்லாதனால இவன் செய்கிற இச்சை பாவம்ன்றது கணக்கு ஆண்டவர்களை கேட்க முடியாம இருந்துச்சு. சோ ஆண்டவர் பாட்டுக்கு இருந்தாரு, மனுஷன் பாவத்துல இவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனா அவனுடைய பிளான் என்ன? மனுஷன் தேவோட சேரணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இவன் பாவின்றதை உணர்த்தணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. இந்த நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணுச்சு? இவனுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குதுன்றது புரிய வச்சது. அது என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். அந்த பாவ பிரமாணத்திலேயே அவன் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் பாவம் போறான், தேவனோட பிரிஞ்ச மணிக்கு இருக்க போறான். இப்ப நியாயப்பிரமாணம் வந்து இவனுக்குள்ள பாவ பிரமாணம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு அதை உயிர் கொடுத்துருச்சதுக்கு. இப்போ அப்போ நான் செத்தா பாவலம் போறான். ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இத்தனை நாள் செத்தா பாவலம் போறான்றது தெரியாதே வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப செத்தா பாவலம் போறான்றது தெரிஞ்ச உடனே ஐயோ சாமி யாரா காப்பாத்துவா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சாமி தானே அவனை காப்பாத்துவாரு. அங்கதான் வந்துட்டு பிரமாணத்தோட இயேசு வெளியே உள்ளவன். இதுதான் ரொம்ப 7. புரியுதா? அங்கதான் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யாருன்னு விடுதலையாக்குவாரு. வாழ்நாளைக்கு இது நம்ம ஒரு பக்கம் ஆளுகை செஞ்சுட்டே இருக்க போகுது அப்படிலாம் சொல்றாரு. அப்புறமா தான் நீ மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம நீ ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீ வந்துட்டு ஆக்கினி தீர்ப்புகளை போக மாட்டேன். கிறிஸ்து இயேசுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அது மட்டும்தான் உன்னை அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விடுதலையாக்கும். பாவ பிரமாணம் என்ன, மரண பிரமாணம் என்ன, அது வரைக்கும் சொல்லி நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். அடுத்த நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். வாட் இஸ் தி லா ஆஃப் சின் அண்ட் ஆஃப் டெத்? அப்படி 2 இருக்கான்னு கேட்டா அப்படி 2 இல்லை, 2 ஒண்ணுதான். பாவ பிரமாணம்னா என்ன, மரண பிரமாணம்னா என்னன்னா, நியாய பிரமாணத்தினால் பாவம் வந்தது, பாவத்தால் மரணம் வந்தது. ரைட்டா? இப்ப இந்த நியாய பிரமாணத்துல என்னை இயேசு விடுதலை ஆக்கினார். அதே விடுதலையில தொடர்ந்து வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியை தந்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உன்னை வந்துட்டு நியாய பிரமாணம் சொல்ற எதுவுமே பரிசுத்த ஆவி சொல்ல மாட்டாரா அப்படின்னா, நியாய பிரமாணம் சொல்ற எல்லா சட்டத்தையும் ஆவியானவர் உனக்கு உணர்த்துவாரு. அதையும் தாண்டி ஆவியானவர் உனக்கு உணர்த்துவாரு. ஆனா அந்த நியாய பிரமாணத்துல இல்லாத ஒரு அட்வான்டேஜ் ஆவியானவர்கிட்ட என்ன தெரியுமா? நீ பண்றது பாவம்னு சொல்லி உணர்த்துறது மாத்திரம் அல்ல, உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னு சேர்த்து ஞாபகப்படுத்துறாரு. நீ பாவத்தில் விழும்பொழுது உன்னை மறுபடியும் நீதிமன் ஆக்கப்பட்டிருக்கிறேன்றதை உனக்கு ஞாபகப்படுத்தி உன் பாவத்துடைய பயத்திலிருந்து விடுதலையை கொண்டு வந்து உன்னை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்குகிற வேலையை ஆவியானவர் செய்யறாரு. அந்த ஒரு வேலையை தான் நியாயப்பிரமாணம் செய்யலை. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உயிர் இல்லை. நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு மட்டும் தான் உயிர் கொடுத்துச்சு. ஆனா ஆவியின் பிரமாணம்னு சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னா தேவனே எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அங்கதான் நான் வந்துட்டு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை சார்ந்தவனை வாழ்றேனே தவிர நியாய பிரமாணத்தை சார்ந்தவனை வாழலை. சொல்லலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல உமக்கு நாங்கள் எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் துதியும் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இருந்த ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். தேவன் தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்டடி அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. தொடர்ந்து அட்டன் பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தரோடு தங்கி நடத்திட்டோம். அந்த ஆவியானவர் நீர் செம்மையான பாதை நடத்துங்க. நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் இணைக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் எங்களுக்குள்ள அந்த பிரமாணங்களை ஆளுகை செய்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அவைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆவியானவருக்கு செவி கொடுத்து ஆவியை நாங்கள் அவித்து போடாதபடிக்கு உங்களுடைய வழிநடத்தல், ஆவியானவருடைய வழிநடத்தலும் போதனைகளில் கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து செவிக்க தகப்பன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எங்களுடைய லாஜிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ், எங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஆண்டவரை இவை எல்லாவற்றையும் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் அதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு உங்களுடைய ஸ்பிரிட் நேச்சரில் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிற விதமாய் நீர் வாக்குப்படின ஆவியினுடைய வழிநடத்தல் நாங்கள் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரை நீங்கள் நடத்தபடி நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்கள் செய்ய உன் நாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனுடைய சத்தியம் புரிய அந்த சாராம்சம் மனசுல பதிய கர்த்தர் கிருபை செய்யும். உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவ அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். மாரநாதா, இயேசு சீக்கிரம் போகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.